பிப்ரவரி 5ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளர்களினுடைய அனைத்து வகையான பிரச்சாரங்களையும் முடிக்க வேண்டும், 6 மணிக்குள் முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் தற்பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருக்கின்றது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் வேட்பாளர் சந்திரகுமார், நாதக சார்பில் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட 46 பேர் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். கடந்த 10 நாட்களாகவே இந்த பிரச்சாரம் என்பது சூடுபிடித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமாரை பொறுத்தவரை கடந்த 14ஆம் தேதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி ஒவ்வொரு வார்டாக நேரில் நடந்து சென்று மக்களை சந்தித்து அமைச்சர் முத்துசாமியுடன் இணைந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். இறுதி நாளான இன்று அக்ரஹாரத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அதற்கு பிறகு நெரிக்கல்மேடு, வீரப்பஞ்சத்திரம், இடையன்காட்டு வலசை, மேட்டூர் சாலை, அரசு மருத்துவமனை சந்திப்பு, காளைமாட்டு சிலை, பன்னீர்செல்வம் பூங்கா என நகரினுடைய பிரதான பகுதிகளில் வாகனத்தில் பரப்புரையை மேற்கொண்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தை அமைச்சர் முத்துசாமியுடன் இணைந்து கருங்கல் பாளையத்தில் நிறைவு செய்தார்.